என்ற முறையில் என்மேல் என்னை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்கு தெரியும் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து உங்களிடத்தில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த ஒரு சந்திப்பு. சமூக சேவை என்பது நமக்கு பிடித்தமான ஒன்று. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு பழைய சாப்பாடு மிச்சமாக போச்சுன்னா கூட ஒரு நாய்க்கு போடுவோம், இல்லைன்னா ஒரு பிச்சைக்காரங்களுக்கு போடுவோம், இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு டொனேஷன் கொடுப்போம். இந்த மாதிரி நம்மளால் இயன்ற வரைக்கும் நமக்குள்ள ஒரு சமூக நல்லெண்ணம் அப்படிங்கிறது பிறந்த குழந்தையிலிருந்தே இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு விஷயம். அந்த வகையில் எனக்கும் ஒரு சமூக சேவை செய்யணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஒன்று என் வாழ்க்கையில் இருக்கு. அதன் விளைவாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல கொள்கை உள்ள நல்ல எண்ணங்கள் உள்ள கட்சிகளில் இணைந்து மக்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டும் என்ற எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஏன்னா ஒரு கலைஞனாக வந்தோம், ஒரு நடிகனாக வந்தோம், நம்ம வாழ்க்கை அப்படியே போகக்கூடாது, ஒரு நல்ல ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் ஒரு நல்ல கொள்கை, ஒரு நல்ல சிந்தனை, ஒரு அறிவார்ந்த விஷயம், மக்களை குறித்து கவலை கொள்கிற ஒரு கட்சியில் இணைந்து நான் பணியாற்றணும்னு ஆசைப்பட்டேன். அந்த வகையில் நான் பெரிதும் ஈர்க்கப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவங்களை சந்தித்து மரியாதைக்குரிய சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவங்களையும் சந்தித்து நான் என்னை அந்த கட்சியில் இணைச்சிக்கிட்டேன். எனக்கு அவங்க மக்களை சந்திப்பதற்காக, களப்பணியாற்றுவதற்காக எனக்கு அவங்க மாநில துணைத் தலைவர் அப்படின்ற ஒரு பதவியை கொடுத்து எனக்கு மரியாதை செஞ்சாங்க. அதை நான் மறக்க முடியாது. மிகவும் நல்ல ஒரு கொள்கையில் ஒரு கட்சி. என்னென்னா 30 ஆண்டு காலமாக மதுவை எதிர்த்து போராடுற ஒரு கட்சி. விவசாயத்துக்கு குரல் கொடுக்குறாங்க, நீர் மேலாண்மைக்கு பேசுகிறாங்க, கல்விக்கு பேசுகிறாங்க. இப்படி நல்ல சிந்தனைகள் இருக்கிறதுனால ஏன் ஒரு மாற்றம் வராதா, நமக்குள்ளே ஒரு மாற்றம் வராதா, தமிழகம் சிறப்பாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காதா அப்படிங்கிறதுனால நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கட்சியில் இணைஞ்சேன். பட் ஒரு நொடி பொழுதில் என் கனவுகள் அத்தனையும் தவிடுபடியானது. ரொம்ப வேதனைப்படுறேன் இந்த கட்சியில் நான் இணைந்து இருக்கிறதுக்காக. அதனால் நான் என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு அடிப்படை உறுப்பினராக, ஒரு மாநில துணைத் தலைவராக இருந்த என் பதவிகளை நான் விலக்கிக் கொள்ள விரும்பித்தான் உங்களை சந்தித்திருக்கிறேன். மிகவும் வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, தினமும் ஒரு சட்டை போடுற மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு நம்முடைய கொள்கைகளையும் லட்சியங்களையும் உடனுக்குடனே விற்கிறது அப்படிங்கிறது நம்மளால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஈவன் நான் இந்த கட்சியில் இணைந்து ஒரு கட்சி தலைமையை பற்றி வெளியே ஒரு கீழ்த்தரமாக ஒரு விமர்சனமோ, அவங்களுடைய நல்லெண்ணத்துக்கு ஒரு கெட்ட பேர் விளைவிக்கிற மாதிரி ஒரு தரமான செயல்களையோ செய்வதற்கு என் மனசு ரொம்ப கூசுது. ஆனால் இருந்தாலும் சில விஷயங்களை நான் சொல்லித்தான் ஆகணும். என்ன அப்படின்னா, தமிழகமெல்லாம் மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு முழக்கம் வச்சுக்கிட்டு கடந்த ஆண்டுகளாக, நிறைய ஆண்டுகளாக எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய போராட்டங்கள், தினமும் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராட்டம், ஸ்டெர்லைட்டுக்கு ஆப்போசிட்டில் போராட்டம், எல்லாத்துக்கும் மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க. அதாவது மதுக்கடைகளை மூட சொல்லி தினமும் போராட்டம். எத்தனை போராட்டங்கள்! 8 வழிச்சாலைக்கு எதிராக அந்த மாவட்டங்கள்லாம் போய் அங்கே இருக்கிற மக்களையெல்லாம் சந்தித்து எல்லா மக்கள்கிட்டையும் கையெழுத்து வாங்கி, ஸோ இந்த இடத்துக்கு 8 வழிச்சாலை வரக்கூடாது, அரசுக்கு எதிராக நாம் எல்லாம் போராடணும்னு சொல்லி ஒரு மக்கள்கிட்டையும் பேசி அந்த கையெழுத்து இயக்கம் நடத்தி வழக்கு போட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. ஸோ ஒரு நொடி பொழுதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மக்களை நினைத்து பார்க்கிறதா? வேதனையாக இருக்கு. நான் பதவிக்காகவோ, எனக்கு ஒரு கௌரவமாக தலைவராக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவோ என்னால் ஒரு 4 பேர்த்த கூஜா தூக்கி என்னால் வாழவே முடியாது. தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். மதுக்கடைக்கு எதிராக போராடிட்டு அது எப்படி டாஸ்மார்க் விற்கிறவங்ககிட்டே போய் கூட்டணி சேர முடியாது?
இது என்ன பேசிக்? இது என்ன கான்செப்ட்? இதுல என்ன ஒரு பெரிய ஒரு குட்கா ஊழல் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள் மேலையும் திரு எடப்பாடி அவரோட தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சரவை சகாக்கள் மேலையும் ஆளுநர்கிட்ட ஒரு ஊழல் வழக்கு ஒன்று போட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப மாறி மாறி ஒரு முதல்வரையும் அங்க இருக்கிற அமைச்சர்களையும் டயர் நக்கி மண்ணு வெட்டி மானங்கட்டவனே மண்ணாங்கட்டி மடையன் புறம்போக்கு ஒன்றும் தெரியாதவர்கள் அடிமை ஐந்தறிவு படைத்தவர்கள் ஆண்மையற்றவர்கள் இப்படி கீழ்த்தரமான விமர்சனங்களை எல்லாம் ஆளுங்கட்சி மேல தினமும் போன ரெண்டு வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு யாரை எதிர்த்து போராடுறோமோ டக்குன்னு அவங்க காலிலேயே போய் காலை கட்டி பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு ஒன்னா உட்காந்து விருந்து சாப்பிட்றது அதை என்னாலலாம் ஜீர்ணிக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான அரசியல் வந்து நமக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை கொடுக்குது. ஸோ ஆகவே நான் ரொம்ப இந்த கடந்த நாட்களாக மனம் புழுங்கி ரொம்ப வெம்பி ரொம்ப சிரமப்பட்டு தினமும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். தினமும் யோசிச்சு ஏதாவது ஒரு ரீசன் இருக்காதா, ஏதாவது ஒரு ஏன் இப்படி பண்ணியிருக்கிறாங்க, இந்த கூட்டணி எதுக்காக இருக்குது, ஏதாவது ஒரு நியாயம் இருக்குமே, சரி கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டேன், என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், என் மனைவி கிட்ட கேட்டேன், ரோட்டில் சும்மா கேட்பேன் நான், எங்க இந்த கூட்டணி இப்படி இருக்கே அப்படின்னு காரி காரி துப்புறாங்க. நீங்க ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு மாற்றம் வராதா தமிழ்நாட்டுக்கு? கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கிற தமிழ்நாட்டை காப்பாற்ற ஒரு முதல்வர் வரமாட்டாரா? சுத்தமா எங்கேயுமே தண்ணி இல்லை, கனிம வளங்கள் நிறைந்த இந்த பூமி இப்ப கரிசல் காடு மாதிரி பொட்டல் காடு மாதிரி அப்படியே போயிடுச்சு. விவசாயிகள் தினமும் செத்துக்கிட்டு இருக்கிறான். தொழில் பாதுகாப்பு இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லை. இவ்வளவு கேவலமா இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நம்ம எல்லாரும் நினைக்கிறது தானே ஒரு நல்ல நமக்கு ஒரு தலைவன் வர மாட்டாங்களா, நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறது தானே. அந்த வகையில தான் நாங்கள்லாம் அன்புமணியை தேர்ந்தெடுத்த ஒரு அருமையான ஒரு முதல்வர், தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முதல்வர் வேட்பாளராக இருக்கலாம் அப்படின்னு. ஸோ எத்தனை லட்சம் இளைஞர்கள் உங்க பின்னாடி வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையை எல்லாமே நீங்க மண்ணள்ளி போட்டுட்டீங்களே. எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அவங்க லைஃப்ல? நீங்க உங்களை நம்பி எத்தனை நீங்க பெரும்பான்மை சமூகம், கிட்டத்தட்ட வட தமிழகத்தில் மிக பெரும்பான்மை சமூகம், அந்த சமூகம் மிக நல்ல மக்கள்கள். இவங்களுக்கு 30 ஆண்டு காலமாக இவங்களுக்கு ஆதரித்து சப்போர்ட் பண்ணி தடுக்கி விழும்போதெல்லாம் தாங்கி பிடிச்சாங்க இந்த கட்சியை. அப்படிப்பட்ட மக்களை ஏமாத்தலாமா? ஒரு நொடிப்பொழுதில் ஏமாத்தலாமா? அப்படி என்ன உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிறைவு, அப்படி என்ன ஒரு பெரிய வெற்றி, அப்படி என்ன பார்த்துட்டாங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? 10 அம்ச கோரிக்கைகள், நாங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் வந்து ரொம்ப இந்த ஆண்டின் மிகச்சிறந்த நகைச்சுவை இந்த கோரிக்கைகள் அப்படிங்கிறது. எதுவும் ஆட்சியில் 3 வருஷம் இருந்தவங்க எதுவுமே செய்யல. இப்போ மட்டும் ஒரு 10 கோரிக்கை கொடுத்து இந்த 10 கோரிக்கையை நிறைவேற்றினா தான் நாங்கள் வந்து இருப்போம் அப்படின்னா இது என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றுங்கள், நாங்கள் சேர்கிறோம்னு சொல்லியிருந்தோம்னா நான்லாம் உசுரை கொடுத்து வேலை பார்த்துருப்பேன். இந்த கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா நாங்கள் வந்து சேரணும்னு சொல்லியிருக்கணும். நாங்கள் ஒன்று பண்ணுங்க, இப்போ குழந்தை பெற்றுக்கிறேன், அப்புறம் தாலியை மட்டும் 6 மாதம் கழிச்சு கட்டிக்கலாங்கிற மாதிரி ஒரு கூட்டணியை போட்டால் என்ன சார் இது? ரொம்ப ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இளைஞனும் முதலமைச்சர், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ விழிப்புணர்வு இருக்கு. இன்னைக்கு ஊடகங்கள் மூலமாக அவ்வளவு அறிவூட்டல் நிறைய இருக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு திட்டங்களை ஒரு கோரிக்கைகளை சொல்லலாமா? இது எவ்வளோ ஒரு விஷயமா இருக்கு. அரசியலுங்கிறது மக்கள் நல்லவங்கெல்லாம் அரசியலுக்கு வரவே தயங்குறாங்க. ஒரு பெண்கள் அரசியலுக்கு வர மறுக்கிறாங்க. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் அரசியலுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல இந்த மாதிரியான ஒரு பதவிக்காக, பணத்துக்காக, இந்த மாதிரியான ஒரு கொள்கைக்காக திடீர்னு ஒரு கூட்டணி போட்டு ஒரு சேர்றதுங்கிறது ஒரு நியாயமா இருக்காது. இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயமான செயல் இல்லது. ஒரு மாபெரும் தமிழ் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட ஒரு கொடுமை இல்லையா? இத்தனை வருஷமா செய்யாத தமிழக அரசு இந்த கோரிக்கைகள் மூலமா இன்னைக்கு மட்டுமே நல்லது செஞ்சிருவாங்களா?
செய்ய மாட்டாங்க. இது என்ன நாடகம் அப்படின்னா தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது என்ன நாடகம் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் முன்பு வரைக்கும் ஒன்றா இருப்பாங்க. உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை, ஆகவே கூட்டணியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி விலக்கிக் கொள்கிறது அப்படின்னு திரும்பி எதிரி ஆயிடுவாங்க. எதிராயிட்டு தமிழ்நாடு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திரும்பவும் மாற்றம் முன்னேற்றம்னு திரும்ப ஒரு போர்க்கொடி தூக்குவாங்க. திரும்ப பாவம் அந்த இளைஞர்கள், பாவம், ரொம்ப நல்லவங்க. ஏன்னா நான் அந்த கட்சியில வேலை பார்த்திருக்கேன். நான் அந்த இளைஞர்கள் திரும்ப கொடியை பிடிச்சிட்டு ஊரா பிரச்சாரத்துக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பாங்க. இப்படி எத்தனை வருஷம் தான் ஒரு கட்சியை ஏமாத்துறது ஒரு சமூகத்தில். ரொம்ப நான் வேதனைப்படுறேன். நான் உண்மையாமே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால் பரிபூர்ணமாக அந்த கட்சியிலேருந்து வெளியே வர்றது, ஆக்சுவலாக ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தேன். இந்த கட்சியிலேருந்து வெளியே வந்ததுக்காக எனக்கு பெரிய நிம்மதியாக இருக்குது. ஸோ என்னோடு பயணித்த என் கட்சி தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என் மீது நான் ஏதாவது இந்த கட்சியில் இருக்கும்பொழுது எதிர்கட்சிகளையோ நண்பர்களையோ ஏதாவது என் கட்சிக்கு ஆதரவாக உங்கள் மனசு காயப்படுற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தா உங்களை தயவு கூர்ந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ராஜேஸ்வரி தொடர்ந்து நீங்க உயர் பொறுப்புல இருந்து விலகி இருக்கீங்க. கட்சி மேலிடம் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க எல்லா கட்சி நிர்வாகிகளும் பேசி தான் கூட்டணி அமைச்சோம். அதிமுக உட்பட மக்கள் உட்பட பலரும் ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்றாங்க. கேள்வி என்னன்னா, அவங்களுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் சொன்ன இந்த வட மாவட்ட மக்கள் சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட கலந்து ஆலோசிக்காம உங்க பொய்யா தான் அவங்க சொல்லியிருக்காங்களா? தொண்டர்கள் கிட்டயா? எந்த தொண்டர்கள் கிட்ட? எங்க எந்த கட்சி தொண்டர்கள்னு தெரியலையே. ஏங்க கட்சியில் நாங்களா ஒரு மாநில துணைத் தலைவராக இருக்கிறோம். ஒரு டம்மிக்காக சில பதவிகள் கொடுக்கப்பட்டு இத்தனை பேர் இருக்கோம் கட்சிக்குள்ள. நான் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஒரு மண்டலத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் கூட ஒரு கட்சியில் கொடுக்கல. ஒரு சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் கூட அந்த கட்சியில் கொடுக்கல. எனக்கு பதவி கொடுக்கறதுல நான் தனிப்பட்ட முறையில் நல்லா இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். பட் நீங்க தொண்டர்களை சந்திச்சீங்களா? தொண்டர்கிட்ட பேசுனீங்களா? ஏன் தொண்டர்கிட்ட பேசல? தொண்டர்களை சந்திச்சேன்னு நேற்று சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னன்னா ஒரு தவறுகளை செய்துவிட்டு அதை வெளியே சப்பக்கட்டு கட்டி பேசுறப்ப எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு பார்த்தீங்களா? மனசு கூசி பேசுறார். நான் முகம் சிங்க மாதிரி பிரஸ் மீட்டு கொடுக்குற மிஸ்டர் அன்புமணி நேற்று நான் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கோழையார், அவ்வளோ கஷ்டமா இருந்தது எனக்கு. தொண்டர்கள்லாம் இவங்க சந்திக்கலைங்க. பொதுக்குழுவில் கடந்த 30ஆம் தேதி டிசம்பர் மாதம் பொதுக்குழுவில் ஐயாவுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படுகிறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் தொண்டர்கள்கிட்ட கலந்தாய்வு கூட்டம் நடத்துவோம்னு சொன்னாங்க. என்னைக்காவது நடத்துவாங்கன்னு தினமும் போவோம், பேசுவோம், கட்சி பண்ணி ஆடிட்டே இருப்போம். திடீர்னு அறிவிப்பு தான் வெளியே வந்தது. தொண்டர்கிட்ட கலந்து பேசணும்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சு போய். ஒருவேளை நாங்கெல்லாம் இல்லாம எங்கேயாவது பேசியிருக்கிறாராங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தீங்க, ஏற்கனவே இதுக்கு வரதுக்கு முன்னாடி அதிமுக ஆதரவாக இருந்தீங்க. அதிமுக பல கூட்டங்கள் நீங்க பேசியிருக்கீங்க. அப்பவும் வந்து அதிமுக வந்து இந்த மதுக்கடைக்கு சாதகமாக இருந்து மதுக்கடை பல கடைகள் திறந்தா இருந்துச்சு. ஆனா இப்போ பாமக கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா மதுக்கடைக்கு எதிராக போராடினவங்க இப்போ வந்து மதுக்கடைக்கு ஆதரவானவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இது வந்து பாமகவின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியா இல்ல அதிமுகவின் மீது இருக்கக்கூடிய விருப்பம்? சார், முதல் 50 ஆண்டு காலம் திராவிட ஆட்சிகள் எதுவுமே செய்யலைங்கிறது தான் எல்லாத்தினுடைய ஒரு விஷயமா இருக்கு வச்சுக்கோங்க. நம்ம நாடு முதல் நல்லா இருக்குதா? இல்லை. தனி மனிதனா இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற எத்தையோ தனி மனிதனாக நம்ம எல்லாரும் முதல் திருப்தியாக இருக்கிறோமா? பொருளாதாரத்தில் நல்லா இருக்கோமா? வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சா? எத்தனை லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் படிச்சுட்டு தெருவில் சுற்றுறான். விவசாயிகள்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த அடிப்படை சாதாரண ஒரு விஷயத்தில் பொருளாதாரத்தில் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். அப்போ நல்ல ஒரு ஆட்சி வரணும் தான் நினைப்போம். அப்போ அப்படி இருக்கிறப்ப இந்த அதிமுக அரசு கடந்த ஆண்டு இது வரைக்கும் நம்ம மீளாத கடனில் இருக்கிறோம். அந்த மீளாத கடனில் இருக்கும்போது இந்த அரசை அகற்ற வேண்டும் என்றால் நல்ல ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞன், நல்ல சிந்தனை கொள்கையுள்ள அறிவுள்ள ஒரு ஆற்றல் படைத்த ஒரு ஆள் வேணும்னு நினச்சிப்போம். அப்படிதான் நான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ நான் அன்புமணியை தேர்ந்தெடுத்தேன். அங்கே போனேன், அங்கே பயணம் பண்ணேன். பட் நான் யாரை வெப்பன், யார் நான் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வாள் அப்படின்னு நினச்சிட்டு போனோமோ கடைசியில் அந்த வாளையே அதிமுக அடகு வச்சு அங்கேயே போய் விழுந்துட்டா. அதுதான் வெக்கமா இருக்கு. பேட்டி கொடுத்த அன்புமணி என்ன சொல்லிருக்காங்க, ஆக்சுவலா இந்த ஊழல் குற்றச்சாட்டு அதிகமா நீங்க தான் விமர்சனம் பண்ணீங்க பத்திரிகையாளர் கேள்விக்கு. நாங்க ஆக்சுவலா மீண்டும் இது நீதிமன்ற நிலுவையில் இருக்கு, ஆனா நாங்க மறுபடியும் இது பண்ணுவோம், நான் தான் முதலாளா குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன சார் இது? சார் இது எப்படி இது நீங்க முதல் ஒத்துக்குங்க.
ஒன்னாவே சேர்ந்து சுத்துவோம். சரி, எப்படி சார் பிரச்சாரம் பண்ணுவீங்க? இப்போ மக்களை சந்திக்கிறீங்க, இப்போ நல்லா கேட்டுங்க, தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் ஒரே வண்டியில வர்றோம், எல்லாம் ஒரே வண்டியில போறோம், தெருவில் மக்களை சந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மைக் எடுத்து என்ன பேசுவீங்க? இந்தாங்க இவன் தாங்க 420, இவர் மேல நான் வழக்கு போட்டிருக்கிறேன், சரிங்களா, இந்த கேஸ் வந்து புடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருங்க, ஆனா இப்போ ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா நம்ம? இல்ல, இவர் பாருங்க சார், இவர் வந்து இவர் இப்பதான் 2 கொலை பண்ணியிருக்கிறாரு, இவர் வந்து இப்போ கேஸ் இவரை கண்டுபிடிச்சு இவரை பத்தி நான் வழக்கு பதிவு ஆளுகிட்ட பண்ணியிருக்கேன் நாங்க, அதனால இப்ப நீங்க ஓட்டு போட்டுருங்க, நாங்க ஜெயிச்சுக்குவோம், அப்புறம் அந்த வழக்கு வர்றப்ப திருப்பி நான் மாட்ட வச்சிருவோம்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? இது என்ன ஒரு நிலைப்பாடு இது சார்? இது சொல்லும் போதே தவறா தெரியலையா? சார் கண்டிப்பா சார், சார் கட்டாயமாக இந்த மாதிரி தீய எண்ணங்கள், இந்த மாதிரி அரசியல் நாடகம் நடத்துகிற போலிகளை கண்டறிந்து களை எடுக்கணும். கண்டிப்பா நல்லவங்க அரசியலுக்கு வரணும், இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு வரணும்னு நான் அன்பா வேண்டிக்கிறேன். கட்டாயமா நல்ல தலைமையின் கீழே பணியாற்றணும், மக்கள் பணியாற்றணும் எனக்கு ரொம்ப ஆசை சார். சார் இந்த கட்சியில சேரும்போது கூட எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க நீங்க ஒரு 100-200 படம் நடிச்சுக்கிட்டீங்க, நீங்க போய் பாட்டாளி மக்கள் கட்சியில சேர்றீங்களே, ஒரு சாதி கட்சின்னு சொன்னாங்க. நான் பாட்டாளி மக்கள் கட்சியை சாதி கட்சியா பார்க்கல, அங்க இருக்கிற என் தம்பியெல்லாம் என் தம்பியா பார்த்தேன். ஏன் அப்படின்னா அவங்களுடைய கொள்கைக்காக மட்டும்தான் போனேன். நான் போறப்ப அங்க ஒரு 40 எம்எல்ஏ 80 எம்பி டெல்லியில் அப்படி இப்படின்னுலாம் இல்லை, நான் பணத்துக்காகலாம் எதுவும் போகல. நான் அவங்க கொள்கையை பார்த்து நான் சிம்பிளா போனேன். நிறைய பேர் என்ன திட்டுனாங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த வேற எந்த எண்ணம் இல்லை. ஒரு 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 நல்ல ஒரு மாற்றம் வராதா அப்படிங்கிற நினைப்பில் நான் போனேன் நான். பட் மாற்றம் முன்னேற்றம் வந்து இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சார் நான் அப்படி கட்டாயமா நான் பரிசீலிச்சிட்டு இருக்கேன். பட் அது அந்த மாதிரியான எண்ணங்கள் எனக்கு இல்லை சார், மனசுல இல்லை. அதாவது சார் மக்களை சந்திக்கிறது அவ்வளோ எதிர்பார்ப்பு. சரி, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படின்னா எல்லாரும் ஒரு சிம்பிளா ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கிறாங்க. அன்பான என் மக்களுக்கு ஒரு உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சுக்கங்க, அன்பான வேண்டுகோள். நீங்க இந்த கேள்வியில நிறைய அர்த்தம் இறங்கியிருக்கு. பல திருடர்கள் ஓட்டு கேட்டு வரதான் செய்யறாங்க. நம்மளும் நினைப்போம், வருஷம் ஒரு வீதியில் ஒரு திருடன் வந்தான்னா வீதியே சேர்ந்து ஒன்னா கட்டி வச்சு அடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு இல்லைன்னா சைக்கிள் ஏதோ ஒன்று திருடி இருப்பான். அங்கே நம்ம வீரத்தை காட்டுவோம். ஆனால் அரசியலில் மட்டும் ஒரு 500 கோடி 400 கோடி 1000 கோடி 2000 கோடின்னு மக்கள் பணத்தை அடிச்சுக்கிட்டு சாதியால் நம்மளையெல்லாம் பிரித்து மதத்தால் பிரித்து துரோகம் பண்ணுறவங்கள நாம் ட்ரம் செட் அடித்து மைக் செட்டு அடித்து தலைவர் வருகிறார் தளபதி வருகிறார்னு ஊரெல்லாம் பாட்டு போட்டு வரவேற்று அப்படியே சும்மா ஆரத்தியெல்லாம் எடுத்து பட்டாசெல்லாம் வெடித்து சும்மா தொண்டர்கள். எனக்கு அது புரியவே இல்லை. அடையாளம் கண்டுகொள்ள ஏன் மறுக்கிறோம்? ஏன்னா நாம் அவன் கொடுக்குற அந்த ஓட்டுக்கு கொடுக்குற அந்த 1000 2000 3000 ஒரு எம்பி தொகுதி நிற்கிறதுக்கு இன்றைக்கி 60 கோடி 90 கோடி செலவுதுன்னு சொல்கிறாங்க. நம்மளாம் நிற்க முடியுமா இன்றைக்கி? பொதுமக்கள் யாராவது நிற்க முடியுமா இன்றைக்கி? 90 கோடி ஒரு எம்பி தொகுதி செலவு. அப்போ அந்த 2000 1000க்கு தயவுசெய்து இந்த ஓட்டை வித்துறாதீங்க. இப்படி தான் நடக்கும். இந்த எலெக்ஷன், இந்த தேர்தல் அப்படி தான் நடக்கும். தயவுசெய்து நீங்க உஷாரா இருங்க. இந்த தேர்தல் அதுக்கான தேர்தல் தான். நீங்க அதிமுகவோட கூட்டணி அமைச்சதை மட்டும்தான் விமர்சிக்க விரும்புறீங்களா? இல்ல பாமக அதிமுக பாஜக இருக்கிறது சார்? அதுல சார் அதிமுக அந்த திமுக இந்த திமுக பாஜக எந்த கட்சிக்கிட்ட வேணா கூட்டணி வைப்பதுக்கு தலைமை முடிவெடுக்கணும். தலைமை முடிவெடுத்தா எதிர்த்து பேசுறதுக்கு எந்த தொண்டனுக்கு அதிகாரம் கிடையாது. அதை நான் ஒத்துக்கிறேன். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே வரல. பட் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இதுதான் நிலா இதுதான் நிலான்னு அதை பார்த்து பார்த்து சோறுட்டி வளர்ந்த குழந்தைகளை டக்குன்னு அடுத்த நாள் நிலா என்னடா கையில் இருந்து ஒரு அப்பளத்தை காமிச்சு இதுதான் நிலான்னு சொன்னீங்கன்னா ஒரு குழந்தைக்கு என்ன ஏமாற்றம் அடையுமோ அந்த மாதிரி கொள்கை ரீதியாக இது நாள் வரை மாற்றம் முன்னேற்றம் அது இதுன்னு சொல்லி 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 தினமும் திட்டுன்னு திட்டிக்கிட்டு நான் அந்த கட்சியை சேர்ந்தவன். அதனால சொல்கிறேன், யார் கூட வேணா யார் வேணா கூட்டணி வச்சுட்டு போங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே.
உங்ககிட்ட உண்மை, நீங்கள் நல்லவங்க, நல்ல கொள்கையாக இருப்பீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை தழைக்கி நல்லா காப்பாற்றுவீங்க, நல்ல கொள்கை ரீதியான நல்ல முடிவு எடுப்பீங்க, இளைஞர்களுக்கு நல்ல ஒரு சிந்தனையை கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் என்னை போல் வந்து சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம் தானே. அதிமுகவோட கூட்டணி, நாங்க வந்து பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி வந்து இவர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அங்கே வச்சா தெரியும். ஒருவேளை ஏதாவது கிடைக்காதோ கிடைக்குமோ தெரியல. ஐ மீன் மான மரியாதை ஏதாவது கிடைக்காம போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். பாஜகவுக்கு வேலை செய்யாதீங்க டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கலாமா சார்? இவங்களுக்கே எந்த தொண்டர் எப்படி வேலை செய்ய போறான்னு தெரியல சார். இதுல போய் பாஜகவுக்கு வேலை செய்யாது சார். நான் இந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் என்னன்னா, இந்த அறிவிப்பு வெளியான உடனே 99% அனைத்து இளைஞர்களும் எங்களோட ஃபோனில் பேசியிருக்கிறாங்க, தினமும் பேசுவாங்க. ஒரு 10% பேர் பாராட்டுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது எம்பி ஆகிட்டாங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் 2 காலேஜ் சீட் வாங்கிக்கலாம், எப்படியாவது எங்கள் மச்சான் எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னா அந்த ரோடு கான்ட்ராக்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு 10 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அரசியல் புரோக்கர்ஸ். அது எப்பவுமே எல்லா இதுலேயும் எல்லா கட்சியிலையும் இருக்கிறவங்க. பட் 100% பேர் ஃபீல் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்னன்னா இப்படி ஒரு விஷயம். ஏன்னா இங்கே வந்து சேர்ந்தவங்கெல்லாம் தமிழகத்தை மாற்றணும், மதுவில்லாத தமிழகம், சிறந்த கொள்கை, சமத்துவம், சமூக நீதினு தினமும் பேசி அந்த இளைஞன் மனசுல எல்லாமே அந்த அப்பா அம்மா, இப்படி ஒரு நல்ல கட்சி இருக்காமே, நீ அங்கே போயிடு, இப்படி போயிடு. அப்போ ஊழல் கட்சியை ஒழிக்கணும்னா நமக்கு ஒரே ஒரு கட்சி வந்து இந்த கட்சி தான் சொல்லி இந்த கட்சிக்கு விட்டதுக்கப்புறம் இந்த கட்சி இந்த நிலைப்பாடு எடுக்கும் பொழுது பாதி பேர் மனம் நம்பி வந்த, பாதி பேரும் மனம் வெம்பி இருக்கிறோம். டிசம்பர்ல நடந்த பொதுக்குழுல அதிக சீட்டுகளை பெற வகையில கூட்டணி அமைப்பு அப்படின்னு வந்து என்னன்னா அன்புமணி ராமதாஸ் சொன்னாங்க. அப்ப வந்து என்ன அதிக சீட்டுகள் பிடிக்கணும் திமுக அல்லது அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டிய நிலைமை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அப்ப தெரியலையா? இப்ப வந்து நீங்க சொல்றீங்க சார், ஒரு கட்சி தோத்து போயிருந்தா கட்சி ஆரம்பிக்க முடியாது சார். கட்சி ஆரம்பிக்கிறப்பவே நம்ம ஜெயிச்சிருவோம்னு எப்படி சொல்ல முடியும்? எத்தனையோ கட்சி தினமும் போராடிக்கிட்டே இருக்கு. தனியா மானம் மரியாதையா நிக்கிற கட்சி எவ்வளவு கட்சி இருக்கு. கூட்டணி வச்சா கூட 7 சீட்டு தான் நிக்க முடியும். கூட்டணி இல்லாம நீ 40 சீட் நிக்கலாமே, என்ன பிரச்சனை? அதிக தொடர்ல போட்டி போடலாம். மக்கள் ஏற்கனவே சொல்றாரு சார் அன்புமணி, தனியா நின்றா மக்கள் ஏற்கனவே, அதனால கூட்டணி அமைச்சாங்க. வெளியில இருந்து போராடுறத விட உள்ள இருந்து நாங்க வலியுறுத்துவோம் அப்படின்றாரு. எங்க இருந்து வலியுறுத்துறாங்க சார்? கூட்டணிக்குள்ள வெளில இருந்து போராடுறது வேஸ்ட், அதனால ஒன்றும் பெருசா சாதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுதான் சொல்றேன், இந்த தேர்தல் உடன்படிக்கையே அதுதான். நாங்க உள்ளிருந்து போராடுவோம்னு சொல்லிட்டு 3 மாசம் கழிச்சு நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்தோம், இதை நிறைவேற்றவில்லை, ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து வரும்னு சொல்லுவாங்க. அடுத்த முறை சொல்ல முடியாது. அடுத்த முறை இன்னொரு கட்சி ரெடியா இருக்கும்ல. 5 கட்சியில் 1 முடிஞ்சிருச்சு, ஒரு 4 கட்சி இருக்கும், வேற எங்கேயாவது சேரலாம், இல்லை தனித்துவமா கூட வரலாம். சொல்ல முடியாது, சொல்ல முடியாது சார். ஒரு நிமிடம் இந்த கட்சியில சேரும்போது எனக்கு பிடிச்சி போச்சு, நான் போய் சேர்ந்துட்டேன். இந்த கட்சியில தான் வெளியே வரும்னு நினைக்கும் போது இந்த அறிவிப்பு வந்த உடனேயே நான் இதை ஏற்றுக்க முடியுமா, இல்லை அன்புமணி சார் வந்து அவர் என்ன அறிக்கை கொடுக்குறாரு, வெளியே பேட்டி கொடுக்குறாரு, என்ன சொல்றாரு அவர், நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் மொட்டையாக ஒரு கூட்டணி சேர்ந்துட்டாங்க வரணும்னு இல்லை. நான் அடுத்த நொடி, இந்த நொடி பொழுது கூட என் சிந்தனை மாறும். முடிவு பண்ணப்பமே இன்னொரு கட்சியுடைய கொள்கை உங்களுக்கு பிடிச்சு போயிருக்கும். அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கு?